சொல்றாரு, தம்பி நீங்க இந்த ஊழியம் செய்யணும், கொஞ்சம் வந்துருங்க அப்படின்னு கூப்பிட்டா நம்ம எத்தனை பேர் கரெக்டா வந்துருவோம்? ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சிலுவை என்கிற மரத்தை சுமந்தபடியே பிதாவின் சித்தத்தை செய்யும்படி வந்தபடியினால் மாத்திரமே இந்த நாளை நாம் சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேவன் பிதாவின் சித்தத்தை செய்யும்படி நாமும் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி நாமும் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்கும்படி அந்த தேவன் இன்று ஊற்றப்பட்டு தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை ரட்சிக்கவே உலகத்தில் வந்தார். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கர்த்தர் சந்திக்கிற ஒரு நேரம் என்று ஒன்று இருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் யாரா இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் சந்திக்கிற நாள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதே போலதான் கர்த்தர் என்னையும் ஒரு நாள் சந்தித்தார். என்னுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் இன்னைக்கு நான் ரிவைஸ் பண்ணி பார்க்கிற அளவுக்கு என்னுடைய சிந்தை கொஞ்சம் அப்படியே மாறிடுச்சு எல்லாரையும் பார்க்கும்போது. எனவே எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு கூட்டிட்டு போகும்போது நான் எப்படி இருந்தேன், ஏசப்பா நான் பாவி, நான் என்ன ஒரு செஞ்சது இல்லையே, நான் என்ன சொல்றது, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் தான் என் லைஃப் அப்படின்னு எப்போ +2ல அப்படி இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னோட இது, நான் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் ஷேர் பண்றேன். நான் பாவி. அந்த மெசேஜ் மார்போடு அணைந்து கொண்டீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை, உம் கிருபை தந்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை, நான் உம்மை விடுவதில்லை. இரவு முழுவதும் நீரின்றி வாழ்வேது இறைவா, வென்றி மகிழ்வேது தேவா. இந்த கேம்ப்ல தான் பார்வையற்றவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர், அந்நிய பாஷை அபிஷேகம் போன்றவற்றெல்லாம் போதிக்க கர்த்தர் இந்த கேம்ப்ல தான் போதித்து கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அதெல்லாம் யோசிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் இந்த மெசேஜ் நடக்கிறப்ப நல்லா யோசிச்சு நல்லா கவனிப்பேன். அப்படி இருக்கிறப்ப நேற்று ஏனோக்கனா ஒரு மெசேஜ் எடுத்தாரு. ஏசப்பானா யாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாரு. அவர் சொன்ன டாபிக்ஸ் எல்லாம் நான் அப்படியே யோசிச்சுட்டு என் மைண்ட்ல நான் ஒரு இமேஜின் பண்ணிட்டே இருந்தேன். யாருமே பக்கத்துல யாருமே நான் எதுவுமே கவனிக்கல. அப்போ எனக்கு கடவுள் உணர்ந்தது என்னன்னா, கடவுள் அதாவது ஒரு கேள்வி, ஒரு விஷயம் நமக்கு முன்னாடி நான் இதை இந்த வருஷமும் நடத்திட்டா வந்தேன், பேச முடியாது போச்சு அப்படின்னு நினைச்சுட்டா பரவாயில்ல, ஒரு வருஷம் இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. அப்புறம் இந்த 3 நாள் கேம்ப் அப்படிங்கிறது மெயினான ஒரு விஷயம் சொல்லி என்னன்னா, மெடிக்கல் மைண்டு நான் சந்தோஷமாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும் இருக்குது. வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே ஃபீல் பண்ணிட்டேன். எனக்கு எப்பவுமே இந்த பெட்ரோல் ஃபீல் பண்ணிதான் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதை வந்து இதுமாதிரி எப்பவுமே எனக்கு ஃபீல் பண்ணிக்கிறோம். அப்புறமா
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணா வந்துட்டு ஆக்சுவலி நல்லா தெரிஞ்சுக்காங்க ஃபஸ்ட்டு கேட்டுட்டு இதை தூக்கினாரு. ஆனால் நான் வந்துட்டு அப்போ அண்ணா வந்துட்டு ஒரு 2 நாள் கால் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அப்போ அந்த எம்மாவோட சீஷர்கள் ஆண்டவரை அந்த ஒரு சில மணி நேரத்துக்காக இயேசுவோடு பயணித்தாங்க. அந்த